ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ். நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது நீங்கள் தராமே இருப்பீங்க. நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கும் செல்ஃப் லவ்ல. அது என்ன பிளாக்கேஜஸ், எதனால் உங்களால் செல்ஃப் லவ் உங்களுக்கு தர முடியல, ஸோ அதுக்கான ரீசன் அண்ட் அது ரிலீஸ் ஆகுமா, தட்ஸ் த டாபிக். ஓகே, பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் பிகாஸ் செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஐ ஆல்வேஸ் சே நிறைய பேர் செல்ஃப் லவ் தரவே மாட்டேங்கிறீங்க. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், ஏன் ரீசன் என்ன பார்க்கலாம். See, everyone has the ability to create a life of joy. It's your birthright to manifest your desires and the life you wish to experience. Okay. See, நிறைய பேர் உங்களால் உங்களுக்கு செல்ஃப் லவ் தர முடியல. ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு சூழலை நீங்கள் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. யூ வாண்ட் சம்ஒன் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு லவ் தரணும், அன்பு பாசம் தரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் மற்றவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு சூழலை நீங்களே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸோட ஒரு பாயிண்ட். உங்களுக்கான ஒரு வாழ்க்கை, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்சா கிரியேட் பண்ணலாம். பட் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க பிகாஸ் யூ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மற்ற பர்சன்ஸ் கிட்ட தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், your compassion is incomplete until it includes yourself. Really self-judgment, self-punishment and self-sabotage. Okay. See, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உங்களேவே தப்பு சொல்லிக்கிறீங்க. என்னால் தான் நடந்துச்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியாக பண்ணியிருக்கணும். உங்களுக்கே நீங்கள் தண்டனை கொடுத்துக்கிறீங்க. ஹவ் தட் செல்ஃப் பனிஷ்மெண்ட்டுங்கிறது எப்படி? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மற்றவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறது, இது எல்லாமே செல்ஃப் பனிஷ்மெண்ட் தான். அண்ட் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், நீங்கள் எதை பண்ணாலும் உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு பேசுகிறப்போ, ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறப்ப நார்மல் கான்வர்சேஷன்ஸ் பேசிடுவீங்க, யோசிக்காமல் பேசுவீங்க. பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு இல்லை எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கிறப்போ என்ன கான்வர்சேஷன் பேசுனீங்களோ அதை அப்படியே மைண்டில் ரீகால் பண்ணுவீங்க. ரீகால் பண்ணிவிட்டு கரெக்டாக பேசுகிறோமா, தப்பாக பேசியிருக்கோமா, நம்ம ஏன் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லை ஓவர் ரியாக்டடான்னு ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரி, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு கிரிட்டிசிசம் பண்ணுறீங்க, உங்களுக்கே நெகட்டிவ் கிரிட்டிசிசம். அப்புறம் எங்கே செல்ஃப் லவ் வரப்போகுது? வென் யூ ஸ்டாப் ஆல் தீஸ், இது எல்லாம் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் பனிஷ்மெண்ட், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கு உங்களே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஐ லவ் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி சொல்கிறீங்க? ஒருத்தவங்களுக்கும் நோட்டில் யார் பர்சனோட நேமோ எழுதி ஐ லவ் அந்த பர்சனோட நேம் எழுதுவீங்க. ஓகே, வெரி குட். எத்தனை பேர் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கீங்க இல்லை சொல்கிறீங்க? டெஃபினட்டாக கிடையாது. சொன்னீங்க அப்படின்னா ஹாப்பினஸ், நல்லது தான். சரி, ஐ டோன்ட் பிளேம் ஆக்சுவலி பிகாஸ் எல்லாருக்கும் அவங்கள செல்ஃப் லவ் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள், நீங்கள் எடுத்த நிறைய டெசிஷன்ஸ், நீங்கள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்த அந்த ஒரு ஸ்பேஸ் அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அவங்கள நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. நீங்கள் டூ மச் நெகட்டிவ்ல இருக்கிறனால உங்களால் உங்களவே லவ் பண்ணிக்க முடியல. இன்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் தான் பண்ண முடியுது. பட் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கிரிட்டிசிசம்ல இருந்து வெளியே உங்களுக்கான ஒரு லைஃப், ஒரு பாசிட்டிவ் லைஃப், பாசிட்டிவ் பர்சனாக நீங்கள் மாற முடியும். யூ கேன் டூ இட். முடியும், டெஃபினட்டாக முடியும்.
You are allowed to grow and to change your mind, your attitude and belief to become stronger, lighter and happier. Okay. See, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பயமாக இருக்குது. உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவே நீங்கள் பயப்படுறீங்க. பிகாஸ் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்களோ, லோன்லினஸ் ஆகிடுவோமோ, தனிமை ஆகிடுவோமோ. இப்போ ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறோம். ஆல்தோ நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஜோன், இப்போ இருக்கிற ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். பட் சம்மேர் ஒரு அமைதியாக ஒரு ப்ரொடெக்ஷனில், லிட்டில் பிட் ப்ரொடெக்ஷனில் இருக்கும். நம்ம இதை விட்டு சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லோன்லினஸ் வந்துடுமோ, இல்லை எல்லோரும் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா, அந்த சேஞ்ச் ஆன அந்த லைஃப் நமக்கு சப்போர்ட் ஆகலைன்னா, இது மாதிரி எத்தனை பேர் இந்த ஒரு ரீசன் வச்சுட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கீங்க? See, first of all வந்துட்டு you are allowed to grow. உங்களோட லைஃப்பில் growth is necessary. அண்ட் உங்களுக்குள்ளேயுமே ஒரு growth very important. ஓகேங்களா? நீங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் செல்ஃப் லவ் இஸ் இம்பார்ட்டண்ட், செல்ஃப் கேர் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போது அது எல்லாம் தேவைன்னா யூ ஹாவ் டு பி பாசிட்டிவ். ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஆட்டிடியூடுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாங்க. சி, இது உங்களோட லைஃப். யூ கேன் பி வாட் எவர் யூ வாண்டட் டு பின்னு நான் சொல்வேன். அதாவது நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி. உங்களோட ஆட்டிடியூடும் மாற்றிக்கலாம், உங்களோட பிலீவ்ஸ், எந்தெந்த விஷயங்கள் உங்களை வீக் ஆக்குதோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தடையாக இருக்கோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். யூ ஹாவ் த ரைட். பட் நல்லா யோசிக்கிறீங்க, ஒரு தேர்ட் பர்சனுக்காக தான் யோசிக்கிறீங்க. ஐம் டேம் ஷுர் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த செல்ஃப் லவ் கொடுக்க யோசிக்கிறதுக்கான ரீசன் தேர்ட் பர்சன். பட் ஆனால் அந்த பர்சன் கிட்ட தான் வந்து நீங்கள் அதிக அன்பு பாசம் ஏங்குறீங்களே தவிர யூ நாட் கிவிங் இட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே தர்றதில்லை. Okay, next. You are stronger for carrying love and forgiveness rather than anger. Keep the lessons learned without holding on to past hurt. Okay. சரி, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பாஸ்டில் நடந்த ஹர்ட்டாக இருக்கலாம், ஒரு தேர்ட் பர்சன், ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸ் கொடுத்த அந்த பெயின்ஃபுல் மெமரிஸாக இருக்கலாம். அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த பேகேஜை நீங்கள் சுமக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணம். உங்களுக்கான இந்த செல்ஃப் லவ் பிளாக் ஆனதே அதுதான். ஃபர்கிவ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். பிகினிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் பர்சனாக, ஸ்ட்ராங் பர்சனாக மாறுறப்போ ஆரம்பத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் அதெல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு, தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு, ஸ்ட்ராங்காக அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் அ கிரேட் லைஃப். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டல் மெசேஜ் பார்க்கலாம். See, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து செல்ஃப் லவ், நான் ஏன் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த டாபிக் நான் ஏன் இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்னா, செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் அதை தரதே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் உங்களை லவ் பண்ணாலும் என்ன, பண்ணலைனாலும் உங்களுக்கு அது கவலையே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அந்த செல்ஃப் லவ் தராதனால தான் தேர்ட் பர்சனோட லவ், அவங்களோட கிரிட்டிசிசம், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட், அவங்களோட ஒரு ஒரு வார்த்தைகளும் உங்களை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, கிறிஸ்டல் மெசேஜ் பார்க்கலாம். Are you ready to move forward with your life? சரி, உங்களுக்கு நிறைய தைரியம் இருக்குது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை மாற்றலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால் புரிஞ்சுக்கோங்க, வெரி வெரி பவர்ஃபுல். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ சேலஞ்ச் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு மாற முடியும். பட் யோசிக்கிறீங்க, யாருக்காக யோசிக்கிறீங்கிறத கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் சேஞ்ச் ஆனால் உங்கள் லைஃப் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் வை அதை பண்ண மாட்டீங்க? பிகாஸ் உங்களை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். மேபி அவங்களுக்காக இருக்கா?
அப்படி இருந்துச்சு, ஒரு தேர்ட் பர்சனுக்காக உங்களோட லைஃபோட க்ரோத் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ்வை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் அ ஜோக். கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஆர் யூ ஸ்பைரலிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்? ஆர் யூ ட்ரைங் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ்? ஸோ எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து நடந்த விஷயங்களே திருப்பி திருப்பி நடக்குது. பதில் தெரியாமல் எத்தனை பேர் அலையிறீங்க? ஏதோ ஒரு கேள்வி, அதுக்கான கேள்விக்கான பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த சூழ்நிலை திருப்பி திருப்பி லைஃப்பில் வருது. பிகாஸ் வந்துட்டு ஸ்டெப் இன்டு எ டீப் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் இன் ஆர்டர் டு அன்கவர் த ட்ரூத். உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் உங்கள் மைண்ட் இது என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கணும். There is some messages here. ஓகேங்களா? ஸோ நேச்சரோட கனெக்ட் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட இன்னர் செல்ஃப் என்ன சொல்லுதுங்கிறது கேளுங்க. உங்கள் மைண்ட், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் பாடி என்ன சொல்லுது, என்ன ரியாக்ட் ஆகுது, ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அது நோட்டீஸ் பண்ணுங்க. அதுலேயே ஒரு ஆன்சர் இருக்குங்கிறாங்க. ஓகே, பார்ப்போம். என்ன ஒரு விஷயம் செல்ஃப் லவ்க்கு ஒரு தடையாக இருக்கு? நான் சொன்னேன்ல, பேகேஜ். அதாவது ஒரு சில பேர் வந்து உங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், ஒரு சில பேகேஜஸை கேரி பண்ணிகிட்டே வரீங்க. அது என்ன பேகேஜஸ் அப்படின்னா எமோஷ்னல் பேகேஜஸ்ன்னு நான் சொல்வேன். இப்போ ஒருத்தவங்க ஆரம்பத்தில் உங்களை எமோஷ்னலாக வந்து ரொம்ப வந்து ப்ரொவோக் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் மனசுக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த பெயினை நீங்கள் வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க உங்களை பேசுகிறாங்கன்னா அப்போவே நீங்கள் திருப்பி பதில் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போவே அந்த ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும் எல்லாம் எண்டட் ஆகியிருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் அதை கேரி பண்ணிக்கிட்டே வரீங்க. அந்த டைமில் சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட நீங்கள் அதை பேசலை. சண்டை வந்துருமோ, இதனால பின்னாடி அவங்களால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஸோ அதனால நீங்கள் வந்து பேசாமல் சரின்னு பொறுமையாக இருந்திருப்பீங்க. பட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில், உங்கள் ஆள் மனசில் அது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பேகேஜ் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதோடையே நீங்கள் உங்களோட பல வருஷத்தை வந்து அந்த ஜேர்னியை கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் ஆள் மனசுக்குள்ளார, உங்களோட மைண்ட், உங்கள் ஹார்ட் எல்லாக்குள்ளாரையுமே இந்த பேகேஜை வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி செல்ஃப் லவ் வரும்? நீங்கள் அமைதியாக இருக்கிறப்போ உங்களோட தாட்ஸ், உங்களோட மைண்டில் இந்த விஷயங்கள் தான், இந்த பேகேஜஸ் தான் ரீகால் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது எத்தனை பேர் வந்துட்டு, ஓகே நான் இப்போ கேட்குறேன், மை குவெஸ்சன், இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஆரம்ப காலத்தில் இந்த பேகேஜஸை அடிக்கடி நினைக்கிறீங்க? பழைய பாஸ்ட் பேகேஜஸை நினச்சிட்டே இருக்கீங்க அண்ட் உங்களவே கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அன்னைக்கே நான் பதில் கொடுத்துருக்கணும், நெக்ஸ்ட் டைம்ஸுக்கு அப்போவே நான் அவனை வந்து கேட்டிருக்கணும், விட்டுட்டேன், சான்ஸ் இப்போ கிடைக்காதாங்கிறீங்க. ஆனால் அந்த சான்ஸ் வந்தாலும் பேச மாட்டேங்க, தட் இஸ் செகண்டரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்குள்ளார கேள்வி கேட்குறீங்களா? அப்போ அங்கே எங்கேப்பா செல்ஃப் லவ் இருக்கும்? ஸோ ஃபர்கிவ் பண்ணுங்க. இல்லை என்னால் ஃபர்கிவ் பண்ணவே முடியாது அப்படின்னா சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட ஃபோனை பண்ணி பேசி சால்வ் பண்ணிடுங்க இந்த விஷயத்த. இது எதுவுமே முடியாது அப்படின்னா ஹீலிங் தேவை நிறையா. பிகாஸ் யூ ஹாவ் டு சூஸ். ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். செல்ஃப் லவ் தேவைப்படுது அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் இட். அப்படி இல்லைன்னா இந்த பேகேஜஸோடு தான் உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீங்கள் வாழ்வீங்க. சி, நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க பாஸ்ட்ல இருந்து, அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து. இப்போ அந்த பர்சனோடு நீங்களாம் பேச மாட்டீங்க. அந்த பாஸ்ட்ல நீங்கள் இல்லை, உங்களோட அந்த பர்சன்ஸ் எல்லாம், அந்த ஒரு சுற்றி இருந்த சூழ்நிலைகளே இப்போ கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டீங்க, பட் மென்டலி மூவ் ஆன் ஆகலை. அந்த மெமரிஸ், அந்த எமோஷன்ஸ் அப்படி அட்டாச் ஆகியிருக்கு. ரிலீஸ் பண்ணணும் நீங்கள். அந்த எமோஷன்ஸை விட்டு வெளியே வாங்க. இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் வேண்டாம். See, illusions. See, ஒருத்தவங்களுக்கு செல்ஃப் லவ் இருந்தாவே அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுலையுமே ரொம்ப ஒரு போல்டாக எடுப்பாங்க.
இப்போ ஒரு சில பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, ஒரு திமிராக பேசுவாங்க. அதே மாதிரி எந்த முடிவு எடுக்கிறதுலுமே ஸ்பாட்டில் எடுப்பாங்க. நிறைய யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. 1 2 3ன்னு சாய்ஸஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ், போல்டான பர்சன்ஸ் கிட்ட நிறைய செல்ஃப் லவ் இருக்கும், தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்கும். எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதுதான் இப்போது உங்களோட செல்ஃப் லவ். இப்போ அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லை. ஸோ தட் இஸ் த ரீசன் செல்ஃப் லவ் பிளாக்கேஜ் ஆகியிருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு சாய்ஸஸ்னால் இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் தேர்ட் பர்சனோட ஒரு அட்வைஸ் இல்லாமல் பண்ண மாட்டீங்க. ஒரு தேர்ட் பர்சன் யாரோ வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். ஓகே, நான் இது மாதிரி பண்ணுறேன், கரெக்டாக தப்பான்னு சொல்லு. அவங்க தப்புன்னு சொல்லிட்டா நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுவீங்க. அண்ட் அந்த பர்சன் சொன்ன தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ப்ளேம் பண்ண மாட்டீங்க. உங்களை தான் நீங்கள் ப்ளேம் பண்ணிக்குவீங்க. நான் அப்போவே அவங்க கேட்காம நானாக எடுத்துருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் சின்ன 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 விஷயங்கள் தான். பட் இது எல்லாமே செல்ஃப் லவ்க்கான ஒரு பிளாக்கேஜ். சரியோ தப்போ, சாய்ஸ் அண்ட் டெசிஷன் உங்களோட தான் இருக்கணும். ஓகே, மூன் கார்டு. சரி, எனக்கு கார்டு எடுக்க எடுக்க நிறைய மெசேஜஸ் வருது, நிறைய ரீசன்ஸ் வருது. ஓகே, சரி, இந்த ஐ டோன்ட் நோ வை இந்த டாபிக்கு இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் டெஃபினட்டாக நிறைய ரீசன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஹோல்ட் பண்ணுறீங்களா? செல்ஃப் லவ்ங்கிறது எல்லாமே இருக்கு. ஒரு 0.1 இல்லை 1-2% கூட இல்லாமல் இருக்கிறீங்க நிறைய பேர். எத்தனை பேர் எமோஷ்னலாக, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் எமோஷ்னலாக ட்ரவுண்ட் ஆயிருக்கீங்க? அப்படியே என்ன சொல்கிறது, இதோ இந்த எனர்ஜி தான், இந்த லேடியோட எனர்ஜி எப்படி இருக்கு, எனக்கு என் லைஃப்பில் இனி எப்படி வாழ்கிறதுனே தெரியல, எந்த பாதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அதாவது எல்லாரும் சுற்றி இருந்தாலும் ஒரு தனிமையாக இருப்பீங்க. எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, அவங்க நடுவில் தான் இருப்பீங்க. பட் ஹாப்பினஸ் இருக்கா? தனிமையாக நீங்கள் ஏதோ அந்த ஒரு நெகட்டிவை நினச்சிட்டே இருப்பீங்க. திஸ் இஸ் நோ ஜோக், ஐம் டெல்லிங் யூ. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். மென்டலி கம்ப்ளீட்டாக ட்ரெயின்ட் ஆயிருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷனில் ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கலாம். பிகாஸ் ஒரு வழியே இல்லை, நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, யாராவது வந்து என்னை ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர மாட்டாங்களான்னு இருக்கீங்களா? மை கொஷின், என்னோட கொஷின், எதுக்கு தேர்ட் பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஓகே, இந்த டைம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டைம் அதுக்கு நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஸ்டெப் எடுக்கலாங்கிறது தான் பாயிண்ட். சி, திஸ் ஒன் கார்டு இஸ் எனஃப். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இந்த மொமெண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குற மொமெண்ட்ல இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்வேன். என்னென்ன நெகட்டிவ்ஸ், என்னென்ன பேக்கேஜஸ், எந்தெந்த விஷயங்கள் உங்கள் செல்ஃப் லவ்க்கு ஒரு பிளாக்கேஜஸாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வில் நாட் சே ஓவர் நைட்டில் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், முடியாது அது ஓவர் நைட்டில். பட் ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் என்ன வேணால் உங்களை பற்றி சொல்லட்டும், ப்ரொவோக் பண்ணட்டும், கிரிட்டிசைஸ் பண்ணட்டும். பட் உங்களுக்கு செல்ஃப் லவ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா யார் சொல்கிறதுமே உங்களை பாதிக்காது. ஓகேங்களா? உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். யார் என்ன லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் போகட்டும், நான் என்ன லவ் பண்ணுறேன், ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடிக்கடி சொல்ல ஆரம்பிங்க. அதுவே உங்களோட செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, உங்களை என்றைக்குமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஓகே, பிகாஸ் இதெல்லாம் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு த்ரெட்டாக இருக்குது, ஒரு டேஞ்சராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் செல்ஃப் லவ் டாபிக் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக எடுக்கணும்னு எடுத்த ஒரு டாபிக். ஏன்னா நிறைய பேருக்கு அது இல்லை. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய நம்பிக்கை இல்லாமல், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நிறைய மற்றவங்க பேச்சு கேட்டு போய் மாட்டிக்கிறீங்க.
ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த டாபிக் அண்ட் எதனால் அந்த பிளாக்கேஜஸ் உருவாகுது அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.